உங்கள் டேட்டுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயே என்ன மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? ஏன்னா ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா கபடி, அதுவுமே வந்து எண்கள் பொறுத்து மாறுமா சார்? எல்லாமே வரும். இப்போ இந்த எண்ணில் பிறந்திருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு கபடி தான் கை கொடுக்கும், இந்த எண்ணில் பிறந்தாங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் தான் கை கொடுக்கும். அதுதான் இதை நீங்கள் மாற்றி ஏன் இவரே எடுத்து சிம்பிளாக எப்படி சொல்ல தோனியுமே எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அவர் ஆரம்பத்தில் வந்து கிரிக்கெட் பிளேயர் கிடையாது, ஃபுட்பால் பிளேயர். அதுலேயும் கோல் கீப்பர் தான் அவர். இங்கே விக்கெட் கீப்பர். அங்கேயும் வந்து எப்படி சூஸ் பண்ணுறாரு பாருங்க. அது இறைவனாக அவருக்கு ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்குறது. கல்வி ஞானம் கேள்வி ஞானம் மாதிரி அவருக்கு வந்துட்டு கேள்வி ஞானம், கல்வி ஞானத்தோட கேள்வி ஞானம் இருந்திருக்கு. அவராக அதை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபுட்பாலில் போனார், அங்கேயும் கோல் கீப்பராக இருந்திருக்கிறாரு. திருப்பி அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நம்ம நாட்டில் இப்போ இன்ன காலகட்டத்துக்கு ஃபுட்பால் இன்னும் நம்ம வந்து அவ்வளோ பெருசாக ஷைன் ஆக முடியாது, பேர் வாங்க முடியாது. நம்ம உலகம் ஃபுல்லாக புகழ் பெறணும், பேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு தானே அதெல்லாம் அந்த ஏஜுக்கு, சின்ன ஏஜுக்கு. அப்போ கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தால் ஈஸியாக வந்துடலாம். எங்கேயும் விக்கெட் கீப்பர் கரெக்டாக வந்தார், கரெக்டாக நேஷ்னல் நம்ம டீமுக்குள்ள உள்ள நுழைஞ்சார். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பேரோடு இருந்துட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து இப்போவுமே அவர் மறந்துட்டாங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, நான் அந்த ஒரு கனெக்டிவிட்டி தான். உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விட்டாலும் அது உங்களை விடாது.